ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தல நடபடிகள் 23வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை மாத்திரம் தியானிக்கலாம். பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல்மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு வெற்றியுள்ள பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறதற்கும் ஊழியம் செய்கிறதற்கும் நம்மிடம் இருக்க வேண்டிய ஒரு அவசியமான ஆயுதங்களில் ஒன்று அது குற்றமற்ற மனசாட்சியாகும். பவுல் ஒரு கிறிஸ்தவ வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறதற்கும் ஒரு அசாத்தியமான ஒரு ஊழியத்தை நிறைவேற்றுகிறதற்கும் அவர் புரிந்து கொண்ட காரியம், அவசியமான ஒரு ஆயுதம் என்னிடத்தில் இருக்கிறது, அது குற்றமற்ற மனசாட்சி என்று. நம்முடைய சிந்தனைகளும் செயல்களும் நமது தேவனை வருத்துவப்படுத்துவதாக இல்லை என்று நாம் அறியும் பொழுது நமது உள்ளான ஆவி சுதந்திரமாக செயல்படுகிறதை நாம் அறிய முடியும். என்னிடத்தில் ஒரு குற்றத்தையும் நான் பார்க்கவில்லை என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஆவியானது சுதந்திரமாக செயல்படுகிறது. ஒரு நல்மனசாட்சி கெட்டு போகும்போது அவனுடைய விசுவாசம், அவனுடைய ஜெப வாழ்க்கை, தேவனோடு கூட உள்ள உறவு, நற்கிரியைகளை செய்யும் வாழ்க்கை ஆகிய அனைத்து முற்றிலுமாக கெட்டு போகக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு நல்மனசாட்சியை ஒருவன் புறக்கணிப்பான் என்று சொன்னால் அவர்களுடைய விசுவாச கப்பல் அது சேதத்தில் முடிவடையும் என்று சொல்லி 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்பொழுது குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். விசுவாசத்திலும் தேவனோடு கூட உள்ள உறவிலும் தேவனுக்கு ஊழியம் செய்கிற காரியத்திலும் நம்முடைய ஆவி விடுதலையோடு கூட செயல்படாமல் போகிறதற்கு காரணம் குற்றமுள்ள ஒரு மனசாட்சி, நம்மை குத்துகிற ஒரு மனசாட்சி நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது. மனசாட்சி நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தவறையும் உடனே முரண்பாடான காரியத்தை செய்ய விடுகிறதில்லை. நம்மோடு கூட போராடக்கூடியதாக இருக்கிறது. இது தவறு, இதை செய்யாதே, இது பாவம், இது குற்றம், இது சட்டப்படி குற்றம், இது உன் தேச சட்டப்படி குற்றம், அல்லது தேவனை அறிந்திருந்தால் இது தேவனுடைய வார்த்தையின்படி குற்றம் என்று சொல்லித்தான் அந்த மனசாட்சியானது, மனக்குரலானது நம்முடைய உள்ளத்திலிருந்து அது தொனிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை நம்ம நிறைய நேரங்களில் மழுங்கடிக்கப்படுகிறதற்கு அநேக காரியத்தை சொல்லி, இது எப்படி இருக்குது அதனால தான் செய்கிறோம், இது இப்படி இருக்குது அதனால தான் செய்கிறோன்னு சொல்லி தவறான காரியங்களை செய்கிறதற்கு நம்முடைய மனசாட்சியை துர்மனசாட்சியாக அநேக உலக பிரகாரமான ஆலோசனைகளை கொடுத்து மாற்றிவிடுகிறோம். நல் மனசாட்சியாய் மாற்றுகிறதற்கு வேத வசனம் நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் தேவனோடு கூட உறவு கொள்ள முடியாதபடி, இன்றைக்கு ஜெப வாழ்க்கையிலே ஆண்டவரோடு கூட ஐக்கியம் கொள்ள முடியாதபடி, தேவனை விசுவாசிக்க முடியாதபடி, தேவனுக்கு ஊழியம் செய்யாதபடி, நற்கிரியைகளை செய்யாதபடி வாழ்கிறதற்கு ஒரே ஒரு முக்கியமான காரணம், என்றைக்கோ செய்த அவருடைய பாவங்கள் அவருடைய இருதயத்தை அழுத்தி கொண்டிருக்கிறபடியினாலே அவர்கள் அந்த காரியத்தை தங்களுடைய மனதிலே வைத்துக்கொண்டு, இதை எப்படி தேவன் மன்னிப்பார், இதை எப்படி தேவன் மறப்பார், இந்த பாவத்தை செய்த நான் அவருக்காக எப்படி வாழ முடியும் என்று சொல்லி தாங்களே அவர்கள் உருவ குத்திக் கொள்கிறவர்களாக காணப்படுகிறபடியினாலே தேவனுக்காக பிரகாசிக்க முடியாதபடி மாறிவிடுகிறார்கள். புதிய ஏற்பாட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ள பவுலினுடைய பேச்சுகள் மற்றும் அவனுடைய கடிதங்களில் அவன் மனசாட்சி என்கிற வார்த்தையை 23 தடவை அவன் பயன்படுத்தி இருக்கிறான். புதிய ஏற்பாட்டின் பிற அந்த புத்தகங்களிலே பகுதிகளிலே 9 முறை பயன்படுத்தப்படுகிறது. சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு சில காரியங்களிலே ரோமர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் என்று பவுல் எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் ஆயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே என்று எழுதுகிறார். அதாவது கற்பனையின் பொருள் என்ன, கற்பனை ஆண்டவர் தந்திருக்கிறாரே அதனுடைய பொருள் என்ன என்றால், நம்ம சும்மா கடமைக்காக கடைபிடிப்பதல்ல, சுத்தமான இருதய வேண்டும், கற்பனைகளை கடைபிடிப்பதற்கு நல்மனசாட்சி வேண்டும், மாயமற்ற விசுவாசம் வேண்டும். இவைகள் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால தேவ அன்பு ஊற்றப்படும். அன்பு நிமித்தமாக எல்லா கற்பனைகளையும் நாம் கடைபிடிக்க முடியும் என்று பவுல் பேசுகிறதை பார்க்கிறோம். 19ஆம் வசனத்தில் இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 3:9 சொல்கிறார், விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்ளுகிறவர்களாக
உறுதியுள்ளவர்களாயும் இருக்க வேண்டும் என்று சொல்லி பேசுகிறார். 1 தீமோத்தேயு 4:1 ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 1:4 உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று பவுல் எழுதுகிறார். தீத்து 1:15 சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தமுள்ளவர்களுக்கும் அவிசுவாசியாய் இருக்கிறவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது என்று சொல்கிறார். அவளுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும் என்று எழுதுகிறார். எபிரேயர் 9:9 அந்த கூடாரம் இக்காலத்துக்கு உதவுகிற ஒப்பனையாயிருக்கிறது, அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளுமாம் என்று எழுதுகிறார். ஆனால் அவர் அந்த எபிரேய ஆக்கியோன் 14 வசனத்திலே இன்றைக்கு மனசாட்சி, நல் மனசாட்சி அதை காத்து கொள்ளுகிறதற்கு அருமையான ஒரு வாய்ப்பை அவர் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். வசனத்தினாலே நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் என் இருதயத்தை வாதித்து கொண்டிருக்கிற அது எப்படிப்பட்ட பழைய பாவத்தினுடைய செத்த கிரியைகளாக இருந்தாலும் அதை கழுவி சுத்திகரித்து ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு என்னை ஆயத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இழந்து போன ஜெப வாழ்க்கையை, இழந்து போன விசுவாசத்தை, இழந்து போன தேவனுடைய உறவை, இழந்து போன ஊழியத்தை, இழந்து போன நற்கிரியைகளை செய்கிற காரியங்களை என்னுடைய மனசாட்சி என்னை குற்றவாளியாய் தீர்க்காதிருந்தது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் என் இருதயம் கழுவப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அவருக்காக நான் ஊழியம் செய்ய முடியும் என்கிற கருத்தைத்தான் பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல அவர் சொல்லும் பொழுது அவர் ஸ்தேவானை கொலை செய்ததும் நல்மனசாட்சியோடைத்தான் செய்தேன் என்று மனுஷ மார்க்கமாய் மாம்சம்தானே, அதனால் அவர் பேசுகிறார். அதற்கும் ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று நிரூபிக்கப்படுகிறது. யோவான் 16:2 உங்களை கொலை செய்கிறவன் நான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவனுடைய மனசாட்சி முரண்பாடாய் தோன்றுகிற காரியத்திலையும் நான் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று சொல்லி ஸ்தேவானை கொலை செய்கிறதற்கு பவுல் சம்மதித்திருந்தான். அது தேவ சித்தம் அல்ல. இன்றைக்கு அநேகர் முரண்பாடான காரியங்களை செய்கிறதற்கு உலக பிரகாரமான கருத்துக்களை சொல்லி 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 அந்த இருதயத்தை மனசாட்சியை மழுங்கடித்து விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பவுலும் அப்படித்தான் மழுங்கடித்து வைத்திருந்தான். ஆனால் தேவனுக்குள்ளாக வந்த பிறகாக அவனுக்கு தெரிந்துவிட்டது, ஒரு வெற்றியுள்ள ஊழியத்தை செய்கிறதற்கும் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறதற்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இந்த மனசாட்சியை வைத்து கொண்டால் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்பதை புரிந்து கொண்டார். உலக மக்கள் எப்படி தோற்று போகிறார்கள் என்பதற்கு ஒரு சாட்சியை இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தேவ மனிதர் சொன்ன ஒரு சாட்சியை சொல்ல வாஞ்சிக்கிறேன். கல்கத்தாவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலிலே ஒரு பூட்டப்பட்ட அறையிலே ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரினுடைய மகன் சடலமாக மீட்டெடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த ஒரு காரியம். அதிலே ஒரு மிகப்பெரிய தொழிலதிபருடைய மகன் இறந்தபடினாலே போலீஸ் பம்பரமாக அந்த விசாரணையை முடுக்கிவிட்டிருந்தது. அந்த விசாரணையை நடத்தும் பொழுது அவர்கள் வந்து அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய அந்த ரிஜிஸ்டர் பண்ணுகிற இடத்திலே பார்க்கும் பொழுது அந்த இறந்து கிடந்தவருடைய ஐடி கார்டு இருந்தது மற்றும் அவரோடு கூட ஒரு பெண் தங்கியிருந்தாள் என்கிற ரெக்கார்டு இருந்ததை ஒழிய அவளை குறித்த ஒரு காரியமும் போலீஸுக்கு தெரியவில்லை. அவர்கள் அங்கே விசாரித்த பொழுது அந்த மேனேஜர் சொன்னார், ஹோட்டலுடைய மேனேஜர் சொன்னார், நான் ஒரு நாளைக்கு டார்ஜிலிங் போக வேண்டும் என்று சொன்னார்கள். நான் ஒரு கால் டாக்ஸி அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருந்தேன் என்று சொன்ன பொழுது அவர்கள் உடனே அந்த டாக்ஸிக்காரனை கூப்பிட்டு அவனிடத்தில் விசாரித்த பொழுது அவன் சொன்னான், என்னை 6 மணிக்கு டார்ஜிலிங் போக வேண்டும் என்று சொல்லித்தான் அழைத்திருந்தார்கள். நான் வந்தேன். ஆனால் அங்கே 2 பேர் வரலை. அந்த அம்மா மாத்திரம் வந்து அவர்கள் காரில் ஏறி அவர்கள் ஹவுரா ஸ்டேஷனுக்கு போகும்படியாய் சொன்னார்கள். போனார்கள். அங்கே டிக்கெட் வாங்கினார்கள். வாங்கிட்டு வந்து சொன்னாங்க, அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் ஊருக்கு போகலான்னு சொல்லி டிக்கெட் வாங்க வந்தேன், நீ போய்விடு என்று சொல்லி எனக்கு 50 ரூபாய் டிப்ஸுக்கு பதிலாக 500 ரூபாயை கொடுத்தார்கள். நான் கிளம்பி காரை பூட்ட போகிற நேரத்தில் யாரோ ஒருவர் அந்த அம்மாவை பார்த்து, மஞ்சு இங்கே என்ன பண்ணுகிறான்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொன்ன உடனே போலீஸுக்கு தெரிந்து விட்டது மஞ்சு என்று பெயர். வேறு எந்த குழுவும் கிடைக்கல. ஆனால் மஞ்சு என்று சொன்னால் அங்கே பெங்கால் தேசத்தில் சிறு குழந்தைகளை பாப்பா என்று அழைப்பதற்கு பயன்படுத்துகிற அந்த வார்த்தையின்படி அங்கே மஞ்சு அப்படின்னு சொன்னால் எந்த மஞ்சுவை கண்டுபிடிப்பது என்றாலும் விடாமுயற்சியோடு கூட அவர்கள் தேடின பொழுது
அவர் விடாமுயற்சியோடு தேடிக்கொண்டிருந்த பொழுது ஒரு நாளிலே அங்கேருந்து 110 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பதுவா என்கிற இடத்துல அங்கே ஒரு வீட்டை சுற்றி கொண்டு போலீஸ்காரர்கள் காலையிலே வீட்டிற்குள்ளாக நுழைந்து விட்டார்கள். நுழைந்த பொழுது அங்கே கணவன் பேப்பர் படித்து கொண்டிருக்கிறார். மனைவி நைட்டியோடு நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் அங்கே சொல்லுகிறார்கள், நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ணும்படியாக வந்திருக்கிறோம் மஞ்சு என்று சொன்னபோது, அவர் பக்கத்தில் உள்ள ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு மேனேஜராக ஒர்க் பண்ணுகிறார். அவர் ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கணவர். அவர் அதிர்ந்து போய் என்ன நடந்தது என்று சொல்லி கேட்கும் பொழுது அந்த அம்மா சொல்கிறாங்க, இன்ஸ்பெக்டரை பார்த்து ஒரு 10 நிமிடங்கள் இருங்கள், நான் என்னுடைய ஆடையை மாற்றிவிட்டு வருகிறேன் என்று சொல்லி ரூமுக்குள்ளே போயிட்டாங்க. சுற்றிலும் போலீஸ் வீட்டை சுற்றிலும் இருந்தபடினால இன்ஸ்பெக்டர் நினைத்தார் எங்கே போக போகிறாங்கன்னு சொல்லி கதவுக்கு முன்பாக 2 போலீஸ்களை நிறுத்தி வைத்து விட்டார். அவங்க தன்னுடைய கல்யாண அந்த வைபவம் நடந்தபோது அவர்களுக்கு எடுத்திருந்த அந்த ஆடையை அணிந்து கொண்டு வந்தார்கள். நேரே தன்னுடைய கணவனுடைய காலை பிடித்து கொண்டு சொன்னார்கள், என்னை மன்னித்து விட்டேன் என்று சொல்லுங்கள் என்று சொன்னபோது அவர் எதற்காக மன்னித்து விட வேண்டும், என்ன செய்தாய் என்று சொல்லி திரும்ப அவர் கேட்டுக்கொண்டிருந்த போது சொன்னார், நான் BA படிக்கும் பொழுது என்னோடு கூட நான் மிகுந்த ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவள், அங்கே என்னோடு கூட ஒரு மிகப்பெரிய பணம் படைத்தவன் ஒரு தொழிலதிபருடைய மகன் என்னோடு கூட படித்தான். அவன் என்னோடு கூட இங்கே என்னை சுற்றும்படியாக என்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி அவனுடைய வலையிலே விழ வைத்தான். நான் 2 ஆண்டுகள் கழித்த பின்பு சொன்னேன், நம்முடைய காரியங்களை உன்னுடைய தகப்பனான இடத்தில் சொல்லுங்கள், நமக்கு திருமணம் செய்து வைக்கட்டும் என்று கேட்டபொழுது கல்லூரி நாட்களில் இப்படி தான் இருக்கணும், இது திருமணத்தை எப்படி முடிக்க முடியும் என்று சொல்லி அவன் என்னை தட்டி கழித்து விட்டான், என்னை ஏமாற்றி விட்டான் என்று சொல்லி நினைத்து நான் படிப்பை நிறுத்திவிட்டேன். என்னுடைய அப்பாட்ட சொன்னேன், நான் நம்ம கல்லூரிக்கு போக மாட்டேன், எனக்கு ஒரு திருமணத்தை முடித்து வைத்து விடுங்கள் என்று சொன்னபோது தான் அவர் உங்களை பார்த்து எனக்கு திருமணம் முடித்து வைத்தார். நான் அன்றைக்கு தீர்மானம் எடுத்தேன், இந்த கணவரோடு கூட நான் உண்மையாக வாழ வேண்டும் என்று தீர்மானம் எடுத்துத்தான் இத்தனை நாட்கள் வரையிலும் உங்களோடு கூட உண்மையாய் வாழ்ந்து வந்தேன். ஆனால் அவன் அடிக்கடி எனக்கு ஃபோன் செய்து நம்ம 2 பேரும் தனிமையில் இருந்த அநேக ஃபோட்டோக்களை நான் வைத்திருக்கிறேன், உன்னுடைய கணவனிடத்தில் கொண்டு வந்து நான் காட்டி விடுவேன் என்று சொல்லி அநேக முறை அவன் என்னை மிரட்டி கொண்டிருந்தான். எனக்கு மிகவும் பயமாக இருந்தது, என்னுடைய மனசாட்சி குத்தி கொண்டே இருந்தது. ஐயோ, என்னுடைய வாழ்க்கையை அழித்து விடுவான் போல என்று நினைத்துத்தான் அவனை தீர்த்து கட்ட வேண்டும் என்று நினைத்தேன். நீங்கள் 3 நாட்கள் டெல்லியில் ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக போகிற நாள் வந்தபொழுது நானே அவனுக்கு ஃபோன் செய்தேன், நீ வா, 3 நாட்கள் எங்கனாலும் ஜாலியாக இருந்துட்டு வரலாம், நீ உன்னுடைய காரையோ அல்லது வாடகை காரையோ அமர்த்தி கொண்டு வா, நாம் செல்லலாம் என்று சொன்னான். அவன் தன்னுடைய காரில் வராமல் வாடகை காரை எடுத்துக்கொண்டு வந்தான். கல்கத்தாவிலே தங்கினோம். அங்கே தங்கின பொழுது நான் பிராண்டி ஆர்டர் செய்தேன். அவன் மது போதைக்கு அடிமையாக இருக்கிறவன் என்பதனால அந்த மது போதையிலே அவன் இருந்தபொழுது அதனோடு கூட சைனடை கலந்து கொடுத்தேன். கிட்டத்தட்ட 8 மணிக்கெல்லாம் அவன் மரித்து விட்டான். 8 மணியிலிருந்து காலையில் 6 மணி வரையிலும் அந்த பணத்தோடு கூட உட்கார்ந்திருந்தேன். காலையில் ரூமை பூட்டி விட்டு நான் வந்து விட்டேன் என்று சொல்லி என்னை மன்னித்து விட்டேன் என்று சொன்னார். எதற்கு மன்னிக்க வேண்டும் என்று அவன் கேட்டபொழுது நானும் அதே சைனடை சாப்பிட்டுட்டேன், நான் மறிக்கப் போகிறேன், மன்னித்து விட்டேன் என்று மாத்திரம் சொல்லுங்கள் என்று சொன்னபொழுது, ஐயோ, நீ அவசரப்பட்டு உன்னுடைய மனசாட்சி குத்துகிறபடினால் இந்த காரியத்தை செய்து விட்டாயே. கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக அவன் வந்திருந்தான், எல்லா போட்டோக்களையும் என்னிடத்தில் காட்டினான், அவைகளை எல்லாவற்றையும் கிழித்து போட்டுவிட்டு நான் அவனை அடித்து துரத்தி விட்டேன். அவள் இன்றைக்கு எனக்கு உண்மை உள்ள ஒரு மனைவியாக இருக்கிறாள், அவளுடைய கடந்த காலத்தை குறித்து நான் கவலைப்படலைன்னு சொல்லி அவனை துரத்தி விட்டேனே, உன்னை மன்னிச்சிட்டேனே, நீ அதை தெரியாமல் இந்த தவறை செய்து விட்டாயே என்று சொல்லி அவன் கதறுகிற அந்த நேரத்தில் அவள் அங்கே மரித்து போன காரியம் நடந்த ஒரு சம்பவமாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகர் தங்களுடைய மனசாட்சி செத்த கிரியைகளை சுத்திகரிக்கப்படாததுனால இன்றைக்கு உலகத்தில் எந்த ஒரு மருந்தும் இல்லை. செத்த கிரியைகளை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஒன்று மாத்திரமே. நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பதற்கு, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு அது நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எப்படிப்பட்ட கெட்டுப்போன மனசாட்சியை உடையவர்களாக நாம் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி தேவனோடு கூட நாம் ஐக்கியப்படுகிறதற்கும், ஒரு ஜெப வாழ்வில் அவரோடு கூட இணைவதற்கும், ஒரு விசுவாசத்தை அவர் மேலே வைப்பதற்கும், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறதற்கும், அவருக்கென்று ஊழியம் செய்கிறதற்கும், நற்கிரியைகளை செய்கிறதற்கும் அது நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னுடைய பழைய வாழ்க்கையை அது கழுவி பரிசுத்தப்படுத்தட்டும் என்று ஜெபிப்போம். பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே அவர்கள் ஆண்டவரை வேண்டிக் கொண்ட பொழுது, பலி செலுத்தின பொழுது அவர்களுடைய பாவங்களை கார்மேகத்தை போல
அகற்றிவிட்டேன் என்று சொல்லுகிறார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் விலக்கிவிட்டேன் என்று சொல்லுகிறார். அதே போல கடலின் ஆழத்தில் போட்டுவிட்டேன் என்று சொல்லுகிறார். அத்தனையாய் பாவங்களை மூடுகிற ஒரு ஆண்டவர் இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை முற்றிலுமாக பஞ்சை போல வெண்மையாய் சுத்திகரிக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் தைரியம் கொண்டிருந்து அவரிடத்தில் கிட்டி சேருகிற ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம். சுத்த மனசாட்சியை காத்துக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.